ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். மகிமையின் தேவன் அப்பா, இந்த வார்த்தைகள் அப்பா, இன்னைக்கு உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அப்பா, எங்களுடைய இருதயத்துக்கு, எங்களுடைய சிந்தனையில அப்பா, உம்முடைய வார்த்தைகளை எழுதும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். ஸோ அப்போ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, அவங்க டல் ஆஃப் ஹியரிங் ஆகிட்டு இன்னும் பால் குடிச்சிட்டே இருக்காங்க. எங்கே மீட் சாப்பிட்ணுமோ அங்கே பால் குடிச்சிட்டு வளராமல் இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்காங்கன்றதை பார்த்தோம். இப்போ 6வது அதிகாரத்தில் அதை தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1-3 வசனம் பார்த்தா, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு உபதேசம் வைக்குதல், மரித்தோரின் உயிர் தேர்தல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பதாக அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம் ஆக அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தை இங்கிலீஷில் பார்க்குறப்போ தேர்ஃபோர் லீவிங் அப்படின்னு வருது. அந்த விட்டு, ஆகையால் விட்டு, மூல உபதேசங்களை விட்டு அப்படின்னா, அப்போ அதிலேருந்து ஒரு முழுதுமாக செப்பரேட் ஆகி முன்னேறி செல்வோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதிலே அவங்க அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விட்டுன்ற வார்த்தை மத்தேயு 13:36, மார்க் 4:36 பார்த்தோன்னா, கிறிஸ்து அதே வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கு. அவர் என்ன அங்கே அவர் ஊழியத்தை செய்கிறாரு, அற்புதத்தை கொடுக்குறாரு, அப்புறம் அவங்கள விட்டு போயிடுறாரு. தி சென்ட் தெம் அவே அப்படின்னு போட்டிருக்காங்க, அவங்கள அனுப்பி விட்டார். அப்போது அவங்க அந்த மூல உபதேசங்களை விட்டு அவங்க வளரணும் அப்படின்றத கொடுக்குறாரு. ஸோ அப்போ மூல உபதேசம், கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசங்களை விற்று நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்போ அதில் வளரணும் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். கோ ஆன் டு பர்ஃபெக்ஷன் இருக்குது. அப்போது வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஒரு வழி என்னன்னு பண்ண, நாம் அதை கற்றுக்கொண்டோம், அதிலே இருந்துடக்கூடாது. பால் குடிக்கிறதுனா அதுதானே, அதிலே இருக்கக்கூடாது. மீண்டும் அதை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் மேலே வளர வேண்டும். அது இங்கிலீஷில் லெட் அஸ் அபேண்டன் அப்படின்றது. அபேண்டன்னா விட்டு வேறு மற்ற காரியங்களில் வளருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை விடாமல் நம்ம யாருமே வளர முடியாது. ஒன்றை விட்டால் தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். அதிலே உட்காந்து அப்படியே இருந்தோம்னா போக முடியாது. அந்த பாயிண்ட் அவர் எட்டுன்னு வந்தார். அப்புறம் இங்கிலீஷில் லெட் அஸ் கோ ஆன் அப்படின்னு இருக்குது. அபண்டனிங் therefore leaving the principles of the doctrine of Christ, let us go on unto perfection அப்படின்னு போட்டிருக்க பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் லீவ் இட், அண்ட் அதில் அப்படியே போங்க அப்படின்ற அப்போ பார்க்குறோம். அப்போது அவங்க எதை விட வேண்டும், எதில் வளர வேண்டும், அந்த கேள்வி வருது. அப்போ அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அதுக்கு சில உதாரணம் கொடுக்கணும்னா, ஒரு கடலில் பயணம் பண்ணுற கப்பலில் போகிற ஒரு பயணி இருந்தார்னா, வழியை விட்டார்னா அவர் எப்படி கண்டுபிடிப்பார்? அந்த அவர் வச்சுருக்கிற காம்பாஸை வச்சு போட்டு முழுவதுமாக அவர் போகிற வழியை விட்டு வேறு வழியில், அந்த காம்பாஸ் காட்டுற வழியில் தான் போவார். அதே மாதிரி தான் நம்ம கடவுளுடைய வார்த்தையிலையும் அவருடைய வசனம் என்ன சொல்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அந்த வசனம் காட்டுற வழியில் நம்ம போக வேண்டும். இப்போ இதில் ஒரு சில மக்கள் என்ன பண்ணாங்கன்னா,
அந்த அவங்க கற்றுக்கொண்ட அந்த பலிகளை அதவே முழுவதுமாக வைத்துக்கொண்டு அதுதான் அப்படின்ட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு மேலே அவங்க விட்டு போக மாட்டேன்றாங்க. கடவுளுடைய வார்த்தை காட்டுற வழியில் போகணும். எப்படி ஒரு கப்பல் வழி இழந்தானோ அவன் பார்த்துட்டு போவானோ அந்த மாதிரி நம்ம வளர்ச்சி மிக மிக முக்கியம். அப்போ எப்படி வளர்றதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை வைத்து தான் நம்ம வளர முடியும். வார்த்தை என்ன சொல்லுது அதை பார்த்து தான் நம்ம வளர வேண்டும். அப்போ இங்கே இந்த ஸ்நானங்கள் அதெல்லாம் எதை குறிக்குது? இந்த கிறிஸ்துவை குறித்த உபதேசம் அப்படின்லாம் பார்க்குறப்போ எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ கிறிஸ்துவை குறித்த உபதேசம் பழைய ஏற்பாட்லேயும் இருக்குது. அதுதான் அது. ஆனால் அங்கே வந்து என்னது அடையாளமாக இருக்குது, டைப்பாக இருக்குது. ஆனால் இங்கே தான் அது வந்து ரியாலிட்டி ஆகுது. அப்போ அவங்க வந்து அதுலேருந்து இப்போ வளர்ந்து இப்போ இந்த உண்மைக்கு வர வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதில் அவங்க வளர வேண்டும். அப்போ அவங்க கற்றுக்கொண்ட அந்த லேவியராகவும் பலிகளை எல்லாம் முழுவதுமாக விட்டுட்டு இதுக்கு இந்த கிறிஸ்துவா மெய்யான உண்மையான பலி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அதில் அவங்க வளர வேண்டும். ஏன்னா அவருக்கு சிலுவையில் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டார், அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி 7:11 வசனத்தில் பார்த்தோம்னா, 7ஆம் அதிகாரம் 11வது வசனம், அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு ஏற்பட்டவர்களே நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினால் பூர்ணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு. அப்போது அவங்க அந்த ஆரோனுடைய முறையில் வர அதையும் விட்டுட்டு யார் முறையில் வர்றவங்கள பற்றி கொண்டு போக வேண்டும்னா மெல்கிசேதேக்கின் முறை, அது கிறிஸ்துவின் முறை, அதை அவங்க பற்றி கொண்டு போக வேண்டும். அப்போ வந்து அவங்க வந்து இந்த யூதர்கள் நம்ம முதல்ல பார்த்தபடி இயேசு கிறிஸ்துவை அவங்க வந்து மனதளவில் ஏற்றுக்கொள்கிறாங்க ஒரு கூட்டம். அநேக துன்பங்கள் வருது, அதை பார்க்குறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நம்ம பழைய அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது. மற்றொரு கூட்டம் வந்து ஒரு வேளை என்ன பண்ணலான்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அதுலேருந்து வளர்ச்சி அடையாமல் பால் குடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற கூட்டமாக இருக்கிறோம். ஸோ அதனால் அவர் அவங்கள அழைக்கிறார். 10ஆம் அதிகாரம் 32-34 பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிக தொல்லைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, பர்சிக்யூஷன் இருக்குது. அதனால் அங்கே வந்து அவங்க சபைக்கு வர்றத கூட சிலர் நிறுத்தி விடுறாங்க. 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஸோ அவங்க வந்து இங்கே அலைசடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வேவரிங் கஷ்டங்கள் வர்றப்போ. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வளர தே ஹேவ் டு மூவ் ஆன். அவங்க அந்த மாதிரி அவங்க விட்டு போயிட்டாங்களான்னு சொல்ல போல, லேவியராக இதுக்கு போல, இல்லாட்டி மற்றவர்கள் பின்வாங்கியும் போல. ஆனால் அதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த எபிரேயர் எழுதுகிற ரைட்டர் வந்து அதை விட்டு வளருங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இதில் வந்து மூல உபதேசங்கள், ஸ்நானங்கள், நித்திய நியாய தீர்ப்பு இதெல்லாம் வந்து அப்போ தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மூல உபதேசம்னா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டிய உபதேசம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்தார், அது ஒரு மூல உபதேசம். அப்புறம் மற்றொரு கூட்டத்துக்கு அந்த பலியே வந்து ஒரு அடையாளமே ஒரு மூல உபதேசமாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இந்த ஸ்நானங்கள் அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அது எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலான்னு பார்த்தா சபைக்கு வராங்க. அப்புறம் இந்த சபையில் இருக்கிற சில ஒழுங்குகள் அதையே பிடித்து கொள்வது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிப்பை பெறுறாங்க, கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தினால் ரட்சிப்பு. அதுக்கப்புறம் அதை பற்றியே அங்கேருந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் மெச்சூர் ஆகி போகிறது கிடையாது. அப்புறம் சபையின் கட்டுப்பாடுன்னு பார்க்குறப்போ சிலர் ஞானஸ்நானம், சில முறைமைகள் இதுதான் அப்படின்ற அதெல்லாம் வந்து ஸ்நானங்கள் அதெல்லாம் குறையுது.
அது வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படி பார்க்கலாம். இப்போ ரட்சிக்கப்படாத யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பழைய அவங்க இருக்கிற அந்த லேவிய முறைமைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இந்த டைப்பெல்லாம் விட்டுட்டு உண்மைக்கு வாங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் பின்வாங்கி போயிடாதீங்க, இல்லாட்டி அங்கேயே நின்றுடாதீங்க. யூ மூவ் ஃபார்வர்ட். அது லீவிங் தேர்ஃபோர் லீவிங் அண்ட் கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 3வது வசனம் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். அப்போ அவங்கக்கிட்ட ஏன் வந்து இதை சொல்கிறாருன்னா, தே டெவலப்டு ஸ்பிரிச்சுவல் டல்னஸ். அவங்க வந்து கேட்கறது சரியாக கேட்காம அன்றைக்கி பார்த்தோம்ல, சரியாக கேட்கறது கிடையாது, தூங்காது. இது ஒரு அவங்க கேட்குறது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சிங்கத்துக்கு வயசான சிங்கம் எப்படி உட்காந்து வேட்டையாடமோ அந்த மாதிரி அவங்க கேட்குற திறமைக்கு டல்லாக ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அவர் இதை எடுத்துக்கொண்டே வரார். இப்போ நம்ம கடவுளுடைய வசனத்துக்கு யார் வந்து வல்லமை கொடுக்குறார்? கடவுள் தான் வந்து வல்லமை கொடுக்குறார். ஆனால் அந்த கடவுள் கொடுக்குற தேவனுடைய வசனத்தை அதனுடைய பலன் கொடுக்காதபடி அதை யார் மாற்ற முடியும்? ஓகே, நம்ம மாற்றிடலாம். ஏன்னா ஒன்று நம்ம கேட்காத போயிடலாம். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம இந்த டல்னஸ் ஆஃப் ஹியரிங் இருக்குல்ல, கேட்குறதே வந்து அந்த மாதிரி கேட்டோம்னா செயல் இழந்துவிடும். அப்போ அந்த கடவுளுடைய வார்த்தை செயல்படாத போகிறதுக்கு காரணம் யாராக இருக்கலாம் முடியும்? கடவுள் வந்து அவர் வார்த்தை அவருக்கு வல்லமை இருக்குது, கடவுள் அதை கொடுக்குறார். ஆனால் அதை மாற்றக்கூடிய அப்போ வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம வந்து அதை அவங்க அங்கே இருந்த மனிதர்கள் அதை வந்து மாற்ற முடியாமல் போயிடலாம். ஸோ அதனால்தான் ஒரு 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் ஆயிடுதுன்னு போட்டிருக்கு. அப்போ அப்போ அந்த கூடாத காரியம், அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா கடவுள் கிடையாது, கடவுளுடைய வார்த்தையும் கிடையாது. அது நம்மளுடைய செவி, நம்முடைய செயல், நம்முடைய விசுவாசம். அப்போ கடவுளுடைய வார்த்தையை ஏற்று செயல்படும்போது அது நிறைவேறுது. கடவுளுடைய வார்த்தையை வந்து நம்ம ஏற்காமல் வேற தெளிவாக கேட்காம செயல்படும்போது அது நமக்கு எந்த மாற்றத்தையும் எடுத்து வர முடியாததாக போயிருக்கு. அப்போ அந்த முடியாத காரியம் வந்து கடவுள் கொடுக்கிற ஒரு காரியம். இட் இஸ் நாட் இம்போஸ்ட் பை காட். அது இட் இஸ் த மாரல் கண்டிஷன் ஆஃப் த பர்சன் ஹூ ஹியர்ஸ். அந்த சூழ்நிலையில் வரும் துன்பங்களினால் அவங்க மாரல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அவநம்பிக்கை வந்துச்சு. அதனால் கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பி போக பார்க்குறாங்க. அப்படியே ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் வந்து ஏற்றுக்கொண்ட நிலைமையில் அப்படியே இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டேன் அதோட சரி, ஆவிக்குரிய வளர்ச்சியில் போகாமல் இருக்கிற கூட்டம் இருக்குன்னு ஒரு சில ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து கடவுள் கிடையாது. காரணம் வந்து அவர்களுடைய மனநிலை. அதுதான். ஸோ அவங்க மனநிலை அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து அதை மீறி செயல்பட மாட்டார். ஏன்னா கடவுள் வந்து நம்முடைய ஃப்ரீவில் எப்பவுமே அவர் தாண்டி வயலேட் பண்ண மாட்டார். நம்ம முடிவை வந்து அவர் எப்பவுமே மதிப்பார், அதை வந்து திணிக்க மாட்டார். அது கடவுளுடைய திட்டமாக இருக்குது. அதனால்தான் இந்த 4-6 வசனத்தை பார்த்தோம்னா அந்த இம்பாசிபிலிட்டி என்ற வார்த்தை வருது. For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost and have tasted the good word of the God and of the powers of the world to come, if they fall away, to renew them again unto repentance, seeing they crucify
to themselves the Son of God afresh and put him into open shame. அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ் என்ன போட்டிருக்கு? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுவதால் மனம் திருவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது அப்படின்னு. இது வந்து பெரிய ஒரு வார்னிங். ஏன்னா அங்கே ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சிவியராக இருக்குது. இட் இஸ் இம்பாசிபிள் டு மனம் திரும்ப வைக்க முடியாது அப்படின்ற சிவியாரிட்டி இருக்குது. இதே வார்த்தை வந்து 6ஆம் அதிகாரம் 18 இருக்குது, 10ஆம் அதிகாரம் 4 இருக்குது, 11:6 இருக்குது. அந்த அதாவது இட் இஸ் இம்பாசிபிள். நம்ம கடவுளை பற்றி என்ன அறிஞ்சிருக்கணும்? நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கரெக்ட் தானே? கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும். ஆனால் இங்கே பார்த்தா இம்பாசிபிள் கூடாத காரியமாக இருக்குது. அப்போது இந்த ஒரு தடவை ருசி பார்த்து அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து யூதர்கள் வந்து கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு சுவிசேஷத்தை எடுத்து வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்டு இந்த சுவிசேஷம் எனக்கு சரியாக படுது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நான் ஒத்துக்கிறாங்க, இது தேவை நம்மளுக்கு அப்படின்ற அதெல்லாம் புரியுது அவங்களுக்கு. அப்போ அவங்க அந்த பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் வந்து அது எங்கே வந்து நிறைவேறணும்? அதை வந்து விசுவாசத்தினால தனக்கு ஏற்றுக்கொள்ளணும். இப்போ அது ஃபுல்லாக அவங்க ஒற்றுக்கொண்டு அங்கே வந்து விட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ அதுதான் இங்கே ஒன்ஸ் தேர் என்லைட்டன்ட் போட்டிருக்கு. அப்போ அந்த ருசி பார்த்தா போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு கூட்ட மக்கள் வந்து மனதளவில் ஒத்துக்கின மக்கள் வந்து யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தில் கொண்டு வந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட மனதளவில் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை பண்ணாமல் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவும் போது அவங்க அதை வானான்னு சொல்லிடுறாங்க. அது வந்து ஒரு கூட்ட மக்கள். See, சுவிசேஷத்தை they are saying, so this is Levitical sacrifice is this and this is Christ's sacrifice, and they are explaining everything. So they accept it in the mind level. So when they accept it from the mind level, they are cooperating with the Holy Spirit. So that means they are experiencing what they are saying is real to them, and they are coming to that extent. அங்கே வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, now do you want to take a step of faith? அப்படி. ஸோ அதுதான் அந்த ஒன்ஸ் தே ஆர் என்லைட்டன் தே cannot be again brought to the same place ன்னு சொல்கிறாங்க. that is one view of the scholars. So these people are not saved, they accepted, they cooperated with அதை வந்து ப்ரீ சால்வேஷன் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஏன்னா கடவுள் வந்து ஒவ்வொரு மனதையும் ஆயத்தப்படுத்துறார் ரட்சிப்புக்கு. அப்போ அவங்க ஒரு லெவல் வரலாம் ஆயத்தமாகி வராங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? போயிடுறாங்க. இது நம்ம சாதாரண எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சிங்களேன். இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீம் நம்மளுக்கெல்லாம் தேவையா? மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸு தேவை. அப்போ நம்ம ஆமாம் வேணும். எவ்வளோ வேணும்? எனக்கு 10 லட்சம் வேணும். ஏன்? அப்போ இதெல்லாம் ஆனால் 10 லட்சம். ஆனால் நல்லா கேட்டுனே இருப்போம். அது எல்லாத்துலேயும் கேட்போம். இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கேட்போம், சேவிங் ஸ்கீமில் கேட்போம், ஹெல்த் அத்லெட்டு வேணும், ஹெல்த் எல்லாமே நல்லதுன்னு. சரி சைன் பண்ணலாமா? வேணாம் அப்புறம் போய். அந்த மாதிரி இது இந்த ஸ்காலர்ஸ் சொல்கிறது. மற்றவர்கள் உணர் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அதே நிலையில் இருக்கிறாங்க. வளர்ச்சியடையாத அவங்க பின்னாடி போகிறப்போ என்ன ஆகுது? வசனம் ஃபுல்லாக தெரியுது, பின்வாங்கி கொண்டே போயிருக்காங்க. அப்போ கடவுள் ஆனால் அவங்க அந்த உண்மைக்கு எப்படி அவங்க முடிவெத்தாதான் அவங்க வர முடியும். அப்போ இதில் 2 விதமான, ஒருத்தர் வந்து இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதின கடிதம் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து இல்லை மிக்ஸ்டு குரூப்புக்கு எழுதின கடிதம் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு கோட்பாடையும் மீறாததாக இருக்குது. ஸோ அதில் முக்கியம் என்னென்னா, கடவுளுடைய வசனம் வரும்போது நம்ம முழுவதுமாக அதை ஏற்று செயல்படுறது முக்கியம்.
அப்போ அப்படி செயல்படலைன்னா கடவுள் நம்மை திணித்து எத்தனை வர மாட்டார். He may ordain sovereign circumstances and put us in distress. ஸோ அங்கேயும் நம்ம சூழ்நிலைகளை மாற்றி கஷ்டங்கள் கொடுத்தாலும் அங்கேயும் முடிவெடுக்கிறது யார்? நம்ம தான் முடிவெடுக்கணும். இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் ஏசா அப்புறம் ராஜா. அவன் கட்சி வரலாம் முடிவு எடுக்கலை. அவனுக்கு எவ்வளோ டிஸ்ட்ரெஸ் வந்துச்சு. அப்போ முடிவு எடுத்தானே அவன் அப்படியே செத்துட்டான். ஸோ அதுக்கு மேலே அவர் மீறி இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு டூ தட். ஸோ அதுதான் அங்கே இவங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அந்த எபிரேயர்கள் ஒரு பரிசுத்தாவியானவருடைய வேலைக்கு அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒத்துழைச்சு வந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்க அதை அறிந்து கொண்டார்கள். ஒன்ஸ் என்லைட்டட். ஸோ பரிசுத்தாவியானவர் அந்த அறிவை அவர்களுக்கு முழுவதுமாக கொடுத்தார். அது அவங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நம்ம யாருக்குன்னா நான் பாவினா எல்லாம் ஒத்துக்கிறாங்கல்ல, திருப்பி நம்ம சொல்லணுமா? நல்லா தெரியுது. நீ பாவியான்னு கேட்டால் எல்லாம் சொல்கிறாங்க. உனக்கு இது தேவையான்னு கேட்டால் ஆமாம். இந்த சுவிசேஷம் உனக்கு கரெக்டாக இருக்கா? சரியாக தான் ஏற்று இல்லை என் மதம் இருக்குது. It is not because they don't know the truth. They refuse to. When they refuse, even God cannot do anything. அப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ஆனால் அவங்க மனம் ஒத்துழைக்கணும். We can pray to God so that He will sovereignly ordain things for them so that they can accept Christ. So there is an impossibility. அது அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை, நாட் இன் த கிரேஸ் ஆஃப் காட். அப்போ அவங்களுக்கு கடவுளுடைய கிருபை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இவர் இம்பாசிபிள் சொல்கிறாரு, இப்போ கடவுள் கிருபை இல்லையாங்க. ஸோ தட்ஸ் another we can ask like that. இம்பாசிபிள்னு இவரே சொல்கிறாரு, அப்போ எப்படி அவங்க பாசிபிள் ஆகும்? ஆனால் அந்த இம்பாசிபிலிட்டி கடவுளுடைய கிருபை இல்லை நிலை இல்லை. அந்த இம்பாசிபிலிட்டி யாருக்கு தான் நம்மளுடைய கண்டிஷனில் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். இது ரொம்ப சிம்பிள். இது இப்போ நம்ம எனக்கு தேவை இப்போ நான் இங்கிலீஷ் நல்லா பேசினேன்னா எனக்கு தேவை என்ன? போயிட்டு நல்லா அதுக்கு கற்றுக்கணும். போயிட்டு கிளாஸில் உட்காரணும், கேட்கணும், கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் பேச வரலன்னு அதே சொல்லிவிட்டு நான் அங்கே போகாது இருந்தேன்னா என்ன ஆகும்? அது அங்கே அந்த இம்பாசிபிலிட்டி எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கிரேஸ் ஆஃப் பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்பட்டு போகிறதாயும் இருக்கிறது. கட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இது இட்ஸ் எக்ஸாம்பிள். இது அந்த சோவர்ஸ் அதே எக்ஸாம்பிள் தான். அது கிரைஸ்ட் இஸ் செல்லிங். விதையை விதைக்கிறேன், ஒரு சிலது டக்குன்னு வருது. ஒன்று அப்புறம் முள்ளெல்லாம் ஒன்று முள்ளையும் தானும் திசில்ஸை வர வைக்குது. ஸோ அந்த சேம் எக்ஸாம்பிள் ஹி இஸ் சேயிங். அப்போ நல்ல நிலத்தில் விழுந்தது நல்லதை பயிரிடுது. அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இப்போ கடவுளில் தான்சன் திசில் வளர்றது ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நல்லதாக அதை ஆசீர்வதிக்கிறார். நம்ம கடவுள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையிலும் அந்த ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க எப்படி பலன் கொடுக்குறாங்க? சிலர் 30, 40, 60 பலன் கொடுக்குறத பார்க்குறோம். ஆனால் மற்றவங்கெல்லாம் they got choked. Some got choked, some got burnt. இல்லை, ஸோ வெயிலில் போயிடுச்சு. ஏன்னா உலக கவலை, கஷ்டங்கள், சிலர் கஷ்டங்கள்னால அப்படியே விட்டுறாங்க. இங்கே அந்த கஷ்டங்கள்னால தான் இந்த லெட்டரை எழுதின்னு இருக்கார். ஸோ அப்போ அது வார்த்தையில் தப்பா இல்லை மனத்தில் தான் தப்பா இருக்கு. அப்போ மனிதன் கொஞ்சம் தாழ்மைப்படுத்தி ஹம்பிள் பண்ணி வார்த்தைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இது ரொம்ப பிக்கஸ்ட் வார்னிங். ஸோ அவங்க இதெல்லாம் அறிந்திருக்காங்க. இங்கே அவங்க தி டேஸ்டட் த ஹெவன்லி கிஃப்ட்னு போட்டிருக்குல்ல. அப்போ அப்படி பார்த்தோம்னா அவங்க அதை அறிந்திருக்கார்கள். அதை எதுக்கு கம்பேர் பண்ணலான்னா, இப்போ அந்த ஸ்பைஸ் இருந்தாங்கல்ல எக்ஸோடஸில், வென் தி வென்ட் போய் பார்க்குறாங்க. 10 பேர் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்கு சொல்கிறாங்க. அந்த கனியெல்லாம் இருக்குது, பாலம் தேனும் டெஃபினட்டாக ஓடுது.
நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் தே saw that, they experienced that. But they came and gave a report which made others also not to experience anything. So that's like that. So when they hear the gospel, it is they felt they knew all the goodness of the gospel and the truth, but then they refused this. They refused this. So it's like that. So அவங்க சொன்ன மாதிரி they turn back. So here there is a possibility of the turning back of that's what we are seeing from the beginning. So இவங்களுக்கு வந்து இந்த அன்னலாட்சி எல்லாம் குறித்து அவர் சொல்லி இந்த அளவுக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் த அப்ளிகேஷன் வி கேன் கம் அவுட் ஆஃப் திஸ்? தேர் ஆர் 2 groups ஆஃப் பீப்புள் ஹியர். ஒன்று வந்து தே கிவ் ஒன்லி அ மென்டல் கன்சென்ட் அண்ட் தேர் நாட் ப்ரொசீடிங் ஃபர்தர், அண்ட் another group is staying where they are, right? And they are not growing spiritual maturity. ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். This is one type of scholars and they believe that all are saved in this Hebrews. It is addressed to them. They believe that some are saved and some want to give mental consent. So what is it we can learn? இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, we have to partake of solid spiritual food. அது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்ட அந்த மூல உபதேசங்கள்லேயே இருக்கக்கூடாது. பால் குடிக்கிற பாட்டிலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 10 வயசு ஆகிட்டு பாட்டிலில் பால் குடிச்சிருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நைஃப் அண்ட் ஃபோர்க்கு யூஸ் பண்ணி மீட்டை கட் பண்ணி சாப்பிட கற்றுக்கணும், எலும்பெல்லாம் கடிக்க கற்றுக்கணும். அந்த மாதிரி. ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு அது ஒன்று ஸ்கில் டெவலப். பட் ஆல்சோ சாலிட் ஃபுட் ரிக்வயர்ஸ் chewing, right? And then it requires digestion. Bottle feed does not require. So we have to take a solid spiritual food. Apna, what does that mean? We should go deep into the biblical truths, biblical கோட்பாடுகள், deeper doctrine. அதான் வளருது. அதுதான் நம்ம இங்கே பைபிள் காலேஜ் படிக்கிறோம், அப்புறம் நம்ம சொந்த வாழ்க்கையில் படிக்கிறோம். டீப்பர் டாக்டரின், அப்புறம் எக்ஸசைஸ் ஆஃப் த டாக்டரின் இன் லைஃப், அப்புறம் மோர் சீரியஸ் டிவோஷன் டு ரைச்சியஸ்னஸ். அப்போ ரைச்சியஸ்னஸ்னால் கிறிஸ்தவனுடைய நீதியை குறித்து. அந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கும் இடங்களில் அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கறது, அதன்படி நடக்கிறது. அது வந்து ரொம்ப முக்கியம். சில டைமில் நம்ம இந்த டிவோஷன் டு ரைச்சியஸ்னஸ், கிறிஸ்துவனுடைய நீதின்னு பார்க்குறப்போ வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, மற்றபடி அதை ஃபுல்லாக மறந்துடுறது. அப்புறம் போய்ட்டு அது வந்து பால் குடிச்சு கொண்டு இருக்கிற மாதிரியான அது நிலை. அப்போ உலகத்தில் எல்லாம் நல்லா அடிபட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் பலன் அணிஞ்சிட்டு திரும்பி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மோர் சீரியஸ் டிவோஷன் டு ரைட். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக. ஆனால் அதில் ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எது ட்ரை பண்ணாலும் ஃபெயில் ஆனால் தான் சக்ஸஸே ஆக முடியும். ஸோ அது ஃபெயிலியர்ஸை பார்த்து பயந்துடக்கூடாது. அதுக்கும் வழி கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார்? கிருபை கொடு இருக்கு வான்றது, நான் பலப்படுத்துகிறேன் வான்றது. அதை யூஸ் பண்ணணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் ஏர்னஸ்ட் டெடிகேஷன் டு த திங்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்தை கொடு. இப்போ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம வளர முடியும். இப்போ நம்ம வாழ்க்கையில் மக்கள் வந்து இப்போ பார்த்தோம்னா ரொம்ப அடிபடுறோம், ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. அதனால் வந்து இது தப்பு இல்லை. நம்ம வர்றப்போ கடவுள்கிட்ட நம்மளுக்கு மன கம்ஃபர்ட் வருமா அப்படின்னு வரும். அது ரொம்ப முக்கியம். கடவுளோட நம்ம கம்ஃபர்ட் கொடுக்குறவராக இருக்கார். மிக மிக நல்ல கர்த்தராக இருக்கார். நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கார். அப்போ அவர் கம்ஃபர்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த லெவல்லேருந்து நம்ம கொஞ்சம்
வளரணும். எப்பவுமே நம்ம He is a comforting God for sure. Knowing that we have to move forward. We have to take the word of God to challenge us. பைபிள் ஸ்டடி படிக்கிறப்போ அது வந்து நம்மளை ஒரு உலுக்கு எடுக்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறதா இருக்கணும். எப்பவுமே நம்ம மனதை சூட் பண்ணுறதாவே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அது அப்போ ஒவ்வொரு நாளும் சரியான ஆவிக்குரிய செயல்களை செய்கிறப்போ எல்லாம் இருக்கும். சோல் வினிங் இஸ் தேர், ப்ரேயர் இஸ் தேர். சோல் வினிங்னா நம்ம ஆர்கனைஸ்டு சோல் வினிங் தான் அர்த்தம் கிடையாது. நம்ம இருக்கிற இடங்களில் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், நம்ம தனியாக சொல்லலாம், வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ ரைட் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நடத்தைகள். சோல் வினிங் சொன்னோன்னே மண்டே இருக்குது, சாட்டர்டே இருக்குது, அது வந்துட்டா அது கிடையாது. அது வந்துட்டு போயிட்டு மறந்துட்டோம்னா கூட இட்ஸ் சேம் லைக் வீக்லி ஒன்ஸ் கிறிஸ்டின். ஸோ பட் இட் ஹாஸ் டு பி லைஃப் ஸ்டைல். அப்புறம் வந்து இதில் இப்படி வளர்கிறப்ப என்ன ஆகுனா, there is rights, we can exhibit a right sense of discernment of good and evil. அது நம்ம பார்க்கலாம். வேதத்தில் நம்ம வளரும்போது இது தப்பு, இது ரைட்டுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நான் 20 வருஷமாக கோயிலுக்கு வரேன், 20 வருஷமாக நான் சோல் வினிங் போகிறேன், சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன் அப்படின்றதுனால கண்டுபிடிக்க முடியாது. வேதத்தினுடைய கோட்பாடுகளை கற்றுக்கொள்ளும் போது, வேதத்தில் நிலைத்திருக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது, நம்ம காரியங்கள் நம்மளுக்கு வரும்போது தெரியும், இது சரியில்லை, இது தப்பு. இப்போ எப்படி மியூசிக்கில் பெனிட்டா அங்கே தூரம் இருந்து நான் தப்பாக வாசித்தாவோட கண்டுபிடிச்சிடும், யார் அங்கே வாசனை இருந்தது இல்லை. அது எப்படி வந்துச்சு? அது பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஆஃப் யூ ஆர் இன்வால்வ்ட் இன் இட், யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். தப்பை சும்மா கண்டுபிடிக்கலாம் இல்லை. அதே மாதிரி தான் த சேம் பிரின்சிபல். இட்ஸ் நாட் சம்திங் வெரி, வி கெட் டு நோ த பைபிள். இப்போ எப்பவுமே வந்து தப்பாக ரைட்டான்னு மற்றவங்கக்கிட்ட கேட்குறது ரொம்ப நல்லது. அதுக்கு நான் ஐம் நாட் சேயிங் இட்ஸ் நாட் ராங். பாஸ்டர்கிட்ட கேட்கலாம், இப்போ நம்ம சகோதரிகள்கிட்ட கேட்கலாம். பட் வி ஆல்சோ ஹேவ் டு கம் டு அ பொசிஷன் வேர் வி அவர் செல்ஸ் கேன் சே திஸ் ரைட் ஆர் ராங் அண்ட் தென் வி டிஸ்கஸ் வித் அதர்ஸ். எப்பவுமே டிபெண்ட்டாகவே இருந்தால், எப்பவுமே குழந்தையாகவே இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. வளர்ந்ததானே. உங்கள் பிள்ளைகளே வந்து அந்த மாதிரி இருந்தால் திட்டுவீங்கல்ல. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி இருக்கும். ஸோ அது தட்ஸ் த சேம் திங். வி எக்ஸிபிட் அ ட்ரெயின்டு சென்ஸ் ஆஃப் டிசர்ன்மெண்ட், குட் அண்ட் ஈவல். அப்படி டிசர்ன் பண்ணுறப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஞானமாக இருக்கும். இட் கெட் கிரேட் விஸ்டம். அண்ட் ஆல்சோ எது வந்தாலும் God will enable us and we will also have the courage to overcome that. So this has to be our second nature. How this comes is by taking solid spiritual food and practicing gaining devotion, righteousness, right? அப்படி தான் வருது. So then we go on to verses 9 to 12. But beloved, we are persuaded to better things of you and things that accompany salvation, through though we thus speak. For God is not unrighteous to forget your work and labor of love which you have showed towards his name, and in that he ministered to the saints and do minister. And we desire that every one of you do the same diligence of the full assurance of hope unto the end, that ye be not slothful, but followers of them who through faith and patience inherit the promises. But here he is saying, but beloved. அப்போ இங்கே தான் இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பிலவட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். பிலவட்னா அந்த அகப்பே லவ் குறிக்கிற வார்த்தை. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலவட் பண்ணுற வார்த்தையினால் இந்த ஒரு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் ஆகும். ஆனால் இன்னும் ஒரு சில ஸ்காலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அதனால் அவங்கள இதை குறிக்கிறது மாதிரி இருக்குது. அவங்கள குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி ஒன் ஷுட் பி லைக் தட்னு இருக்குது. அப்போ அவங்கள பின்பற்றுங்கள், அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இங்கே இருக்கிற கன்சர்ன் வந்து பார்த்தா, ஃபார் தி unsaved Jews by one group and also those who are stagnant.
and backsliding, so that the unsaved will renounce their professed faith and backsliding will go back to the world. So he is warning them and urges them to move on to faith. No, do not stay there or do not merely profess, but move on. Then he, so, and also he is saying, he asks them to follow those who have exercised faith, follow their acts, imitate us. So he's also saying, but beloved, we have persuaded better things of you and things that accompany salvation. அப்போ persuadedனா he has come to a settled conviction. அதனால he's God is not going to, he will remember their work, he is saying, their whatever. So there are these people who have done work for God. God is not going to forget that, and he is there in a settled conviction that they will move on, and with salvation they will accrue the benefits of it. So you follow them. So and these things are true of them that who grow in the word of the God. Right? It is the settled conviction that when they move on, these things are true of them, and their lives shows evidence of faith. And then those who profess faith by their mouth and those who are stagnant should go on to act. So the settled conviction here is God will bless them and guide them and give all the benefits. You know, God's they will exhibit God's nature. அப்போது அதே நிலையில் இருக்கிறவங்களையும் ப்ரொஃபஸ்ட் ஃபெய்த் இருக்கிறவங்களையும் பார்த்து நீங்களும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் இங்கே. ஸோ he wants them to be imitators of those who inherit the promises. So be imitators of those who அப்படி சொல்லிட்டு அவர் எங்கே போகிறாருன்னா ஆபிரகாம் கிட்ட போகிறார். 13வது வசனத்தில் he is do not be sluggish in your progress. So it's very, very important. So then he cites Abraham in the 13th verse. For when God made promise to Abraham, because he could swear by no greater, he swore by himself, saying, surely blessing I will bless thee, and multiplying I will multiply thee. And so after he had patiently endured, he obtained the promise. For men verily swear by greater, and an oath for confirmation is to them an end of the strife, wherein God, willing more abundantly to show unto the heirs of promise the immutability of his counsel, confirmed it by an oath, that by two immutable things in which it was impossible for God to lie, we might have a strong consolation, who have fled for refuge, to lay hold upon the hope set before us. அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இந்த ஓத்தை எடுத்துன்னு வர்றார் 16. ஸோ இஸ் பிரிங்கிங் அ ஹியூமன் அனாலஜி தேர். ஹியூமன் அனாலஜியில் when they put a oath, what happens? It is sealed. இல்லை, நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அந்த வாக்குறுதி உண்மையாக ஆகுது. ஆனால் கடவுளே அந்த ஹியூமன் அனாலஜிக்கு God also confirmed to Abraham with a oath. It does not mean God, if he doesn't confirm by oath, it will not come to pass. But he wanted to show that he came to his level and he confirmed it by a oath. So, in one aspect, if you look at it, if you ask God to consult by an oath, it's an insult to him. எனக்கு நம்ம கொடுக்குற மாதிரி எனக்கு ஓத் கொடுங்கன்னு கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவர் நம்ம குறைவுபடுத்துகிற மாதிரி தானே. ஆனால் he didn't mind that. He was more interested in Abraham and his plan for the world. So he came down
and he put an oath and confirms it. So God is facing human infirmities, and he was willing to come down to that level and confirm with the oath. And then also it is immutable. God he never changes. கடவுள் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவராக இருக்கார். அவர் எப்போதுமே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். he will stand by it. ஏன்னா கடவுள் மாறாதவர், அவருடைய கவுன்சிலும் மாறாததாக இருக்கு, அவருடைய ஆலோசனையும் மாறாத ஆலோசனை. ஸோ ரெண்டுமே மாறாதது. கடவுளும் மாறாத, அவருடைய கவுன்சிலும் மாறாது. அந்த கவுன்சிலில் கடவுளுடைய ஆலோசனை யார்? திருத்துவ கடவுள் தான். த ட்ரையூன் காட் ஹேஸ் பாட் த கவுன்சில். ஸோ இட் வில் நாட் சேஞ்ச். ஸோ ஹீ ஹஸ் கம் அண்ட் ஹி ஹஸ் கன்ஃபார்ம்ட் இட். ஹீ இஸ் மேக்கிங் ஷுர் தட் அவங்க சொல்கிறார், இந்த ஓத்து கடவுளால் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவர் மாறாதவர், அவருடைய ஆலோசனை மாறாதது. அதனால் it cannot change. He is using that words here. The powers of the immutability of his counsel confirmed by the two immutable thing. It is impossible for God to lie. So this is a promise to Abraham and his promise posterity. அதை சொல்லிட்டு the things, two immutable things சொல்கிறாருலாங்க, அது what are they? Two facts. The God making a promise to Abraham and the God taking a oath. வாக்குறுதியம் பண்ணுறாரு, அது மேலே சத்தியமும் பண்ணுற மாதிரி ஓத் எடுக்கிறார். அதனால they are not subject to change. They are immutable, மாறாதது. ஸோ காட்ஸ் ப்ராமிஸ் அண்ட் ஓத் அது எப்படி இருக்குன்னா, மனுஷர்களுக்கு இப்போ ஒரு ஆர்மிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ் இருந்தால், இப்போ அரண்மனை கட்டி இப்போ பெரிய ஃபோர்ட்ரஸ் இருக்குது இல்லை, ஷீல்டு இருக்குது, அதை தாண்டி வர்றது கஷ்டம் இல்லை. அதுதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. கடவுளுடைய வாக்குறுதியும் அவருடைய இந்த ஓத்தம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ராஜா உட்காந்துட்டு அவன் முன்னாடி இல்லை அரண்மனையில் இருக்கிறப்போ பேலஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஃபோர்ட்ரஸ் பெருசாக இருக்கும். ஃபோர்ட்ரஸை தாண்டி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கடவுளுடைய வாக்கும் அவருடைய வார்த்தை அவங்களுக்கு அந்த ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருக்குது. அதுதான் அங்கே இருக்கிற அனாலஜி. ஸோ ஹீ இஸ் என்கரேஜிங் த ரீடர்ஸ் டு டேக் ரெஃப்யூஜ் ஆன் தட். ஏன்னா இட் இஸ் லைக் அ ஃபோர்ட்ரஸ் அகெயின்ஸ்ட் டவுட் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட். கடவுளுடைய வார்த்தை அப்படி இருக்குது. அவர் மாறாதவர், அவருடைய ஆலோசனை மாறாது, பொய் சொல்ல மாட்டார். அது நமக்கு பெரிய ஒரு டிஃபென்ஸ். நமக்கு எப்போவுமே டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, டவுட் வருது, அநேக காரியங்கள் வாழ்க்கையில் வருது. அப்போ எது டிஃபென்ஸுன்னு பார்த்தா அவருடைய வார்த்தை தான். ஏன்னா அது மாறாதது. அவர் வாக்கு பண்ணியிருக்காரு, அவர் அதில் உறுதிமொழி கொடுத்துருக்கார். ஸோ அது பேசிக் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இட்ஸ் அ கிரேட் refuge which is set before them, which hope we have as an anchor of the soul, both sure and steadfast, and which endureth into that within the veil, whither the forerunner is for us entered, even Jesus made an high priest forever after the order of Melchizedek. So this hope of eternal life is an anchor of the soul. அங்கே பார்த்தீங்கன்னா it is sure and ஸ்டெட்ஃபாஸ்ட்னு இருக்குது. தமிழில் என்ன இருக்குது? அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ திஸ் இஸ் அன் ஆங்கர். இந்த ஆங்கரில் இருந்தால் என்ன ஆகுது? இட் வில் நாட் பிரேக் டவுன். நல்ல உறுதியாக பிடிச்சிருந்தா என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்தாலும் இட் வில் நாட் பிரேக் டவுன். இங்கே அந்த வெயில் ஆஃப் த டெம்பிள் அவர் சொல்கிறார். ஆத்தும நங்குவர் அப்படி செய்தார். நமக்கு முன்னோடி இருக்கிற இயேசு மெல்கிசேதேக்கு முன்னாடி நம்ம பிரதானாசாரியர் நமக்கு அந்த திரைக்குள் பிரவேசித்து இருக்கிறார். இப்போ இந்த திரைக்குள் பிரவேசித்து இருக்காரு சொல்கிறார். இப்போ இங்கே திருப்பியும் அந்த பிரதான ஆசாரியர் கம்பேரிசனை எட்டுன்னு வர்றார். இந்த பிரதான ஆசாரியர் பழைய முறையில் எப்படி போவாங்க? ஒன்ஸ் இன் அ இயர்
போயிட்டு வருவாங்க, அவங்க எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி. ஆனால் இந்த பிரதான ஆசாரியர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தவர் எங்கே போயிருக்கார்? ஹெவன்லி போயிருக்கார். அப்போ அவர் மேலே அவர் தான் நமக்கு ஆங்கர். அவர் வந்து எப்படின்னா நிலையும் உறுதியுமாய் இருக்கிறார். அது இதில் பார்த்தோம்னா ஷுவர் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஷுவர் நிலை அப்படின்னா எது வந்தாலும் ஆடாமல் இருக்கும் இல்லையா? நிலையான ஃபவுண்டேஷன் போடுறப்போ எர்த்குவேக்கெல்லாம் பார்த்து தான் போடுறாங்க. அப்போ அந்த சக்திக்குரிய எர்த்குவேக் வரப்போ என்ன ஆகும்? அது அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டெல்லாம் போட்டப்போ கூட அது உடையாமல் இருக்குது. ஸ்ட்ரென்த்து ஒரு நிலையும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. அப்போ கர்த்தர் நமக்கு நங்கூரமாக இருக்கிறது எப்படின்னா அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸு என்ன வெயிட் வந்தாலும் அது உடையாது. அப்படி இருக்கிறது தான் நம்ம பிரதான ஆசாரியர். அவர் இங்கே போல் ஆரோனின் முறைமைப்படி போல மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி இப்போ ஹெவன்லி டேபர்னக்கிளுக்கு அவர் போயிருக்கார். அதனால் அவரை பிடித்து கொண்டீங்கன்னா நீங்கள் யூ கேன் க்ரோ இன் தி ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறார். ஸோ he is encouraging to go leave the first principles here and then go on in faith, so that and for that the persecution சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, பயங்கர கஷ்டமாக இருக்குது. நம்மளாம் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு கஷ்டம் இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில் கடவுள் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வராரு. அது நீங்கள் பின்னாடி போயிடாதீங்க. அங்கே போகிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அவங்க போயிட்டாங்கன்னு இல்லை, போகிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. போயிடாதீங்க, நீங்கள் போங்க, ஏன் முன்னாடி போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கடவுள் அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார், அவர் உறுதி கொடுத்துருக்கார், சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். அது மாறவே மாறாது. அது மட்டும் இல்லாத உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்குன்னு இந்த பிரதான ஆசாரியர் மெல்கிசேதேக்கின் முறைமையான பிரதான ஆசாரியர் அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு போயிருக்கார். அதனால் அவரை பற்றி கொள்ளுங்கள். அது என்ன வந்தாலும் ஒன்றும் உடையாது. அதுதான் அவர் இந்த சாப்டரில் சொல்லி அவங்கள போக சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? உறுதி. ஆமாம். அப்போ உறுதியை குலைக்கிற காரியங்கள் என்ன? நமக்கு வருகிற உறுதியை குலைக்கிற காரியங்கள் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் வர்றதுக்கு காரணம் லேக் ஆஃப் நாலேஜ். அப்போ அறியாமை, அப்புறம் நம்ம சூழ்நிலை, கஷ்டங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அவிசுவாசம் வரலாம். அப்போ நம்ம எதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நிலையான உறுதியான வாக்குறுதி. நமக்கு யார் நங்கூரமாக இருப்பார்? அவர் இருக்கார். அதனால் நம்ம அந்த அறிவீனமாக இருக்கிற போது நம்ம அறிவை பேஸ் பண்ணி முடிவு எடுக்கக்கூடாது. அறிவை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் வரக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா அறியாமை தான் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா மெஸ்ஸியா ஃபுல் விடுதலை கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் மெஸ்ஸியா எங்கே விடுதலை கொடுத்தாருங்க? ஆத்ம விடுதலை தான் கொடுத்தாரு. ஆனால் வசனம் அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. அந்த மாதிரி நம்ம பல இடத்துல இருக்கலாம். அப்படி இருக்கிற போது நம்ம எதை இல்லை, அவர் நிலையான உறுதியான வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அவர் தான் நமக்கு ஆங்கர் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் அங்கே கிருபை கொடுக்குறாரு நம்ம அதுலேருந்து வர்றது. அது இப்போ பேதுரு என்ன பண்ணார்? கடலில் நடக்கிறப்போ உறுதியான நிலையான கிறிஸ்துவை பார்க்காம சுற்றி பார்த்து அப்படியே உள்ளே பண்ணார் இல்லை? ஆன்டியாக்லேயும் போய் என்ன பண்ணார்? கடவுளை பார்க்காம இந்த பக்கம் பார்த்தா யூத மக்கள் இருந்தாங்க, இதெல்லாம் சாப்பிடாதவங்க, இவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க, இவங்க பக்கம் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காம எப்பவுமே என்ன பார்க்கணும்? மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையை பார்த்தோன்னா அதுதான் இந்த வசனம், இந்த அதிகாரம்.
இதுதான் கேள்வி இருக்கா? ஸோ ஆனால் இந்த சாப்டர் வந்து ரொம்ப டிஸ்பியூட் பண்ணுவாங்க, பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் இம்பாசிபிலிட்டி ஆஃப் ரெப்பென்டன்ஸ். ஏன்னா முடியாத போதுன்றதில்ல. அதனால் இது பட் போத் சைட் ஸ்காலர்ஸ் வந்து they don't refute any fundamental and very important doctrines, but how they understand the context is different, but there's no refutation of any doctrine. ரெண்டு எத்தாலும் it is okay. ஆனால் ரெண்டு சைடில் நல்ல பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. We'll pray and close. Heavenly Father, we thank you, Father, for this time. Lord, you have condescended to our level to show us your genuinity and love, Lord. And you want us to make us trust in your word and put our hands in yours and walk with you, Lord. We thank you for that love, Lord, and the grace and mercy which you are showering on us. Lord, help us and give us a heart, Lord, to come, accept, and quicken our hearing, Lord, so that we can be sensitive to your word in all the walks of our life. Thank you, Lord. Bless this day, Lord. In Jesus' name we pray.